வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத ரெஸ்லிங்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் பல விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஜே யூசோ சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிம்மியோட மீண்டும் டேக் டீம் ஆகுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஜிம்மியோட டேக் டீம் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, அப்படி நடக்கணும்னா நீங்கள் மட்டும் விரும்பினா பத்தாது, அதுக்கு ஜிம்மி ஏற்றுக்கணும். ஜிம்மி விரும்பினாலும் ஜிம்மி என் கூட டேக் டீம் மேட்சஸ் விளையாடணும், மீண்டும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும், இப்படியெல்லாம் ஜிம்மி ஆசைப்பட்டாலும், ரெசல்மேனியா பிறகு ஆசைப்பட்டாலும், ஆனால் ஜிம்மிக்கு நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறேன். அந்த கண்டிஷனை ஜிம்மி ஏற்றுக்கிற பட்சத்தில் என் கூட டேக் டீம் மேட்சஸ் விளையாடலாம், மீண்டும் நம்ம பழைய மாதிரி டேக் டீமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யூசோ சொல்லியிருக்காரு. ஜே யூசோ என்ன கண்டிஷன் போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மிக்கு நீ வந்து ஸ்மாக் டவுனை விட்டுட்டு நீ என்னைக்கு மண்டே நைட் ராவுக்கு வரையோ அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம். ஸ்மாக் டவுனை மட்டும் இல்லாமல் பிளட் லைனையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. ஹிண்டா பிளட் லைன் அண்ட் ஸ்மாக் டவுனை நீ விட்டுட்டு வரும் பட்சத்தில் நம்ம ரெண்டு பேரும் டேக் டீமாக மீண்டும் ரீயூனியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மி யூசோ ஜே யூசோ பதில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த மாதிரியான ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்க? கோடி ரோட்ஸ் வர்சஸ் பிளட் லைன் இந்த மாதிரி ஃபியூடு இப்போ போயிட்டு இருக்கு. கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெக்ஸ் இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்றது உங்களுடைய கருத்து என்னன்றது கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜே யூசோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரெக்ஸ் இந்த மேட்சை வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஒரு பயங்கரமான ரெஸ்லராக இருக்கிறாரு. கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கோடி ரோட்ஸுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா ஏற்கனவே என்னை ராவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸ் ராவில் என்னை அழைச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் கோடி ரோட்ஸும் நானும் சேர்ந்து டேக் டீம் சாம்பியன்லாம் வின் பண்ணோம். இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்குது இந்த மேட்ச்சில். ஆனால் என்னோட சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெக்ஸுக்கும் நடக்கிற ரெசல்மேனியா மேட்ச்சில் என்னோட சப்போர்ட் யார் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு தான். கோடி ரோட்ஸ் 100% வின் பண்ணுவார் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மீண்டும் ஒரு தனியான அங்கீகாரம் கொடுத்தது கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸால் தான் இன்றைக்கி நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். கோடி ரோட்ஸு என்னை ராவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலியமாக எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதனால என்னோட சப்போர்ட் முழுக்க கோடி ரோட்ஸ் தான். அதனால கோடி ரோட்ஸ் ஜெயிப்பான்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஜே யூசோ இந்த இன்டர்வியூவில் பல விஷயமா நான் பேசியிருக்கேன். அதில் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டை பற்றி உங்களுக்கு கருத்து, அதாவது கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க ஜே யூசோவை பற்றி உங்களுக்கு கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ரொம்ப கொலவெறியில் சோலோ சிக்கா என்ன அடைஞ்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்மாக் டவுன் கடந்த ஸ்மாக் டவுனில் என்ன அடைஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, ராக் வந்து பிளட் லைனில் பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அதில் வந்து எல்லாரையும் பற்றி பேசும்போது ரோமன் ரெக்ஸை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பாலியோனை பற்றி பேசியிருக்காரு. ஜிம்மியை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் சோலோ சிக்காவை பார்த்து பேசும்போது, சோலோ சிக்கா நீ என்னடா வந்து நேஷனல் ஆந்தம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கே அந்த மாதிரி அட்டென்ஷனில் நிற்கிற மாதிரி சோலோ சிக்கா கிண்டல் பண்ணியிருக்காரு. சோலோ சிக்கா அதை பேசும்போது ராக் பேசும்போது ரொம்ப காண்டா இருப்பார். அந்த விஷயத்தை பேசும்போது சோலோ சிக்கா தன்னோட கையெல்லாம் காமிப்பார். அவரோட ஃபினிஷிங் மூவ் போடுற கையெல்லாம் காமிப்பாரு. ராக் வந்ததுலேருந்து ரோமன் ரெக்ஸ் எந்த அளவுக்கு அப்செட்டாக இருந்தாரோ அதே போல் ராக் வந்ததுலேருந்து சோலோ சிக்காவும் பயங்கரமான அப்செட்டாக தான் இருந்தார். சோலோ சிக்காவுக்கும் ராக்குக்கும் கான்ட்ரவர்சி உருவாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பிளட் லைன் ஸ்டோரி லைனில் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தோம். ராக்குக்கு பிளட் லைனுக்கு எதிராக ராக்கு கிளம்பும் போது ராக்குக்கு எதிராக சோலோ சிக்காவும் ரோமனுக்கு ஒரு சப்போர்ட்டாக சோலோ சிக்கா இருப்பார்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டோரி லைன் நகர்ந்து இருக்கு. ராக்கை எதுக்குற சோலோ சிக்காவை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடைபெற்ற ஸ்மாக் டவுனில் பிளட் லைனோட செக்மெண்ட்டை யார் உருவாக்கினா, இந்த பிளட் லைன் செக்மெண்ட்டை யார் கிரியேட் பண்ணதுன்றது இப்போ லீக் ஆகிருக்கு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் செக்மெண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் வந்து ராக் வந்து தன்னோட ஃபினிஷிங்கை எண்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ரோமன் ரெக்ஸ் தடுத்து நீ அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், என்ன நீ தான் ஒத்துக்கொள்ளணும், நான் தான் பாஸாக இருப்பேன், நான் தான் இங்கே ட்ரைபல் சீஃபாக இருப்பேன்னு சொல்லி ரோமன் ரெக்ஸ் கேட்டதுக்கு ராக்கும் ஒத்துக்கிட்டாரு. இந்த செக்மெண்ட்டை முழுக்க கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் WWE ரெஸ்லரான கரண்ட் ப்ரொடியூசராக இருக்கிற ஜோஷன் ஜார்டன் தான். இவர் தான் வந்து இந்த செக்மெண்ட்டை முழுக்க கிரியேட் பண்ணி இந்த ஸ்டோரி லைனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. உண்மையிலே ஜோஷன் ஜார்டன் பேக் ஸ்டேஜில் நல்லாவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த செக்மெண்ட் வேற லெவலில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பிளட் லைன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண இந்த ஸ்டோரி லைனை மூவ் பண்ணி கொண்டு போகிறது, இந்த ஸ்டோரி லைனுக்கு ஸ்கிரிப்டட் முழுக்க எழுத போகிறது, இந்த ஸ்டோரி லைனை இப்படி தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி லைனை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது இனிமேல்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேசன் ஜார்டன் தான். இந்த மாதிரி இப்போ தகவல் எல்லாம் வந்திருக்கு. வேறு லெவல் ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு கொண்டு போகிறாருன்றதை.
அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனை பற்றி மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ வந்து பிரான் ஸ்ட்ரோமன் கிட்டத்தட்ட WWE பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் ஜூன் மாதம் தான் ரிசல்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நெக்கில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக சர்ஜரி பண்ணி அப்படியே வீட்டிலே ரெஸ்ட் எடுத்தார். சமீபத்தில் அந்த இன்ஜுரியெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அவர் TNA பக்கம் போக போகிறதாக மிகப்பெரிய அப்டேட் வந்துச்சு. TNA இம்பாக்டில் ரெஸ்லிங்கில் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அதில் அதிகபட்ச சம்பளமும் கேட்டதாகவும் அதில் வந்து தான் தான் ரெஸ்லர் நம்பர் 1 ரெஸ்லர் இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டதாகவும் நிறைய விஷயம் நடந்துச்சு. இப்போ பிரான் ஸ்ட்ரோமன் டீம் மீண்டும் WWE பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பிரான் ஸ்ட்ரோமன் WWE பக்கம் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரே கண்டிஷன் தான் அவரும் இதை கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசல்மேனியாவில் நான் கந்தர் கூட மேட்ச் விளையாடணும், அந்த மேட்ச்சில் விளையாண்டு நான் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் ஆசைப்பட்டிருக்காரு. அதன் மூலமாக WWEல ஒரு பிக்கஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காரு. அவரும் மீண்டும் அவர் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது போல தானும் கந்தர் கூட மோதி கந்தரோட ஸ்ட்ரீக்கை முறியடிச்சா தான் ரசிகர்கள் அதிகரிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பிரான் ஸ்ட்ரோமன் ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? பிரான் ஸ்ட்ரோமன் கந்தரோட மோதணும்னு நினைக்கிறீங்களான்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஜான் சினாவோட ரெஸ்லிமேனியா பிளானில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதோட மீண்டும் ஒரு அப்டேட் அதில் கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சினா இந்த வருஷம் ரெஸ்லிமேனியாவை ஜான் சினா ஹோஸ்ட் பண்ண போகிறாரு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் எந்தவித மாற்றம் இல்லாமல் அந்த அப்டேட்டில் கூடுதலாக ஒரு அப்டேட் என்ன கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சினா ஹோஸ்ட் மட்டும் பண்ணாமல் அந்த ரெஸ்லிமேனியா Day 1 Day 2 ஹோஸ்ட் மட்டும் பண்ணாமல் சின்னதாக ஒருத்தவரை போட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி ஜான் சினாட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கிறத பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த செக்மெண்ட்டில் ஜான் சினா யாரையாவது தூக்கி தன்னோட ஃபினிஷர் மூவ் போடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக ஜான் சினா ரசிகர்களுக்கு ஒரு சின்ன கூஸ் பம்ப் ஜன்ன எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க, கேட்டிங்கன்னா, ரெஸ்லரோட உயிரை காப்பாற்றிய அஸ்டின் தேரி என்ன நினச்சிட்டு தெரிஞ்சுக்கலாம். நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுனில் ரேண்டி ஆட்டன் வர்சஸ் அஸ்டின் தேரி இவங்க 2 பேருக்கும் ஒரு மெயின் இவெண்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து அஸ்டின் தேரி வந்து ரேண்டி ஆட்டனோட இன்ஜுரியிலேருந்து ஏற்படுற விஷயத்தை வந்து காப்பாற்றிருக்காரு. 2 வாட்டி ரேண்டி ஆட்டன் உயிரை காப்பாற்றிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கார்னரில் ரேண்டி ஆட்டன் வந்து அந்த கார்னர்லேருந்து அஸ்டின் தேரியை தூக்கி போடுற மூலம் வந்து ரேண்டி ஆட்டனுக்கு இன்ஜுரி ஏற்படாமல் அஸ்டின் தேரி பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரேண்டி ஆட்டன் தன்னோட ஃபினிஷிங் மூவான ஆர்கியூவை போடும்போது ரேண்டி ஆட்டனுக்கு இன்ஜுரி ஏற்படாமல் அஸ்டின் தேரி காப்பாற்றிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆட்டன் அப்படியே நல்லா அஸ்டின் தேரியை உயரத்தில் இருந்து ஹை ஃப்ளேயில் வந்து ஒரு ஆர்கியூவை போடுவார். அந்த ஆர்கியூவில் ரேண்டி ஆட்டன் முதுவை கீழே படாமல் இருக்கிறதுக்கு பயங்கரமான இன்ஜுரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அஸ்டின் தேரி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கடைசி கேட்டதில் நல்லா சிந்திச்சு ரேண்டி ஆட்டனோட முதுகு அதாவது கீழே தரையில் படுற இடத்துக்கு நேரம் கையை வச்சு தடுத்துருக்கிறாரு. வேகமாக போய் அடிபடாமல் தடுத்துருக்கிறாரு. இதன் மூலமாக ரேண்டி ஆட்டனோட ஏற்கனவே ஏற்பட்ட பேக் இன்ஜுரி அந்த இடத்துல வந்து இன்ஜுரி ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக ரேண்டி ஆட்டனுக்கு ஏற்பட்ட இன்ஜுரியிலேருந்து சேவ் பண்ண அஸ்டின் தேரியை இப்போ பல பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.